லிவ் இன் யுவர் பிரசன்ட், யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ்லி. ஒரு காலத்துல ஒரு ராஜா தன்னுடைய சிட்டிசன்ஸ்க்கு ஒரு வினோதமான ஆஃபர் கொடுத்தாராம். அவர் என்ன சொன்னாராம், உங்கள யாராவது ஒருத்தர் அடுத்த 3 வருஷத்துக்கு ராஜாவா இருக்கலாம். ஆனா ஒரே கண்டிஷன், இந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடணும், பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்கு போயிடணும். அந்த காடு எப்படிப்பட்ட காடுனா, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காடு. ஒன்ஸ் போயிட்டா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட காடு. 3 வருஷம் இருக்கிறதுக்காக உயிரையே பணைய வைக்கணுமா அப்படின்னு எல்லாருமே பின்வாங்கினாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா நான் இந்த 3 வருஷம் இந்த ராஜ்யத்தை ஆள்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்தாராம். 3 வருஷம் ஆளவும் செஞ்சாராம். 3 வருஷத்துக்கு அப்புறம் அவரு காட்டுக்கு போக வேண்டிய நாள் வந்துச்சு. மக்கள் எல்லாம் அவரு ரொம்ப சோகத்தோடையும் பயத்தோடையும் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து வந்தப்ப அவரு ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டு பக்கம் நோக்கி போனாராம். அப்ப எல்லாரும் கேட்டாங்களா, எப்படி இப்படி பயமே இல்லாம சந்தோஷமா போறீங்க அப்படின்னு. சொன்னாராம், நான் ராஜாவா இருந்த 3 வருஷத்துல முதல் வருஷம் நம்ம நாட்டுல இருக்க எல்லா வேட்டைக்காரங்களையும் கூட்டிட்டு போய் அந்த காட்டுல இருக்க எல்லா ஆபத்தான விலங்குகளையும் அழிச்சிட்டேன். 2வது வருஷம் நம்ம நாட்டுல இருக்க விவசாயிகளை கூட்டிட்டு போய் அந்த காட்டை விவசாய நிலமா மாத்திட்டேன். 3வது வருஷம் நம்மளுடைய அமைச்சர்களை கூட்டிட்டு போய் அரண்மனையும் மக்கள் வாழ்றதுக்கு உண்டான அத்தனை வசதியும் செஞ்சு வச்சு அதை ஒரு புது அரசாங்கமாவே நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இப்ப என்னுடைய சாவை நோக்கி போகல, என்னுடைய புதிய வாழ்க்கையை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போனாராம். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. செல்ஃப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வாழ்ற வாழ்க்கையே நமக்கான ஒரு வாய்ப்பு தான். நம்மளுடைய பிரசன்ட்ல பிளான் பண்ணி செய்யற சில விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய ஃபியூச்சரை அருமையா பிரைட்டா மாத்தி கொடுக்கும். பிரசன்ட், யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ்லி. Keep following us at Biomatic 25. Thank you.